தமிழ் சினிமாவில் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய படங்கள் பல இருந்தாலும் 500 நாட்கள் ஓடி சாதனை படைத்த படங்கள் ஒரு சில படங்கள் மட்டுமே. சினிமாவில் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அதன் பாக்ஸ் ஆபீஸ் வசூல்தான். சுமாரான படங்கள் கூட வெற்றியடைந்திருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் அதன் வசூல்தான். கடந்த 1989ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இப்படத்தை கங்கை அமரன் இயக்கியிருந்தார். இப்படத்தில் ராமராஜன் ஹீரோவாகவும் கனகா ஹீரோயினாகவும் நடித்திருந்தனர். மேலும் செந்தில், கவுண்டமணி, சண்முக சுந்தரம், சந்தான பாரதி, காந்திமதி, கோவை சரளா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த இப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார். இப்படம் கடந்த 1989ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆனது. இப்படம் வெளியாகி 36 ஆண்டுகள் ஆகிறது. இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. இப்படம் நடிகர் ராமராஜனுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அதே போல் காமெடி வேடத்தில் நடித்திருந்த நடிகர் செந்தில், கவுண்டமணி, கோவை சரளாம் ஆகியோரின் காமெடி காட்சிகளும் ரசிகர்களின் கைத்தட்டல்களை குவித்தன. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சந்தான பாரதி, சந்திரசேகர், காந்திமதி, ஜூனியர் பாலையா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். கரகாட்டக்காரன் திரைப்படத்தை விஜயா மூவிஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல் திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. இப்படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மாதம் முன்னர் தான் கமல்ஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படம் வெளியாகி திரையரங்களில் சக்கை போட்டு வந்தது. அந்த சமயத்தில் ராமராஜன் போன்று வளர்ந்து வரும் ஹீரோ நடித்த படத்தை வெளியிடுவது தவறான முடிவு என பலரும் கருத்து தெரிவித்தார்கள். ஆனால் விமர்சித்தவர்களின் வாயை அடைக்கும் விதமாக கரகாட்டக்காரன் படத்தின் ரிசல்ட் அமைந்தது. கரகாட்டக்காரன் படத்திற்கு அனைத்துமே பிளஸ் ஆக அமைந்தது. குறிப்பாக இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பாடல்கள் படம் வெளியாவதற்கு முன்பே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிர செய்தது. இதையடுத்து செந்தில், கவுண்டமணியின் காமெடி படத்திற்கு மேலும் வலு சேர்த்தன. இது அவர்களின் 100வது படமாகும். இப்படத்தில் இடம்பெற்ற வாழைப்பழ காமெடி இன்றளவும் ஃபேமஸ் ஆக உள்ளது. அது மட்டுமின்றி ராமராஜன் கனகா ஜோடியின் கெமிஸ்ட்ரி என அனைத்தும் பக்காவாக இருந்ததால் படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது. கரகாட்டக்காரன் படத்தை ஏகோபித்த வெற்றிக்கு காரணம் இப்படம் சி சென்டர் ரசிகர்களை சென்று சேர்ந்ததுதான். இப்படம் சி சென்டரில் மட்டும் ரூபாய் 1 கோடி வசூல் ஈட்டியதாம். அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோரது படங்கள் கூட சி சென்டரில் இந்த அளவுக்கு வசூலித்ததில்லை. வெறும் 35 லட்சம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கரகாட்டக்காரன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 5 கோடிக்கு மேல் வசூலித்தது. அது மட்டுமின்றி இப்படம் திரையரங்குகளிலும் ஓராண்டுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது. அந்த காலகட்டத்தில் அதிக வருவாய் ஈட்டி தந்த படம் என்றால் அது கரகாட்டக்காரன் தான். இப்படம் பட்ஜெட்டை விட 1328 மடங்கு அதிகம் வசூலித்திருந்தது. ராமராஜன் படத்தின் வெற்றியை பார்த்து அப்போதும் சூப்பர் ஸ்டார்களாக இருந்த ரஜினி, கமல் ஆகியோரை மிரண்டு போனார்களாம். நடிகர் ராமராஜன் தன்னுடைய கெரியரில் உச்சம் தொட்டதும் இந்த படத்தில் தான். இப்படத்திற்கு பின்னர் தான் அவர் மக்கள் நாயகனாக கொண்டாடப்பட்டார். இந்நிலையில் இந்த படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்க இயக்குனர் கங்கை அமரன் முயற்சி செய்து வருகிறார். இந்த படத்திற்கு முதல் பாகத்திற்கு இசையமைத்த இசைஞானி இளையராஜாவின் இசை அமைக்கொள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப இந்த படத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ள கங்கை அமரன் இப்படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிகர் ராமராஜன் மற்றும் கவுண்டமணி ஆகிய இருவரையும் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் ஒருவேளை சம்மதித்தால் 2ஆம் பாகத்திலும் இவர்களின் நடிப்பை ரசிகர்கள் பார்க்கலாம். விரைவில் இந்த படம் குறித்த மற்ற தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.